மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூரி ரெசிபி தான் பண்ண போகிறோம். கேழ்வரகு வச்சு பூரி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து மசாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தாமல் ஒரு மசாலா செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த ராகி பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப்புக்கு நான் ராகி மாவு எடுத்துக்கிறேங்க. அப்புறம் அதே அளவில் இன்னொரு கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. இந்த ரெண்டு கோதுமை மாவு நம்ம சேர்த்துனோம்னா தான் கொஞ்சம் பூரி வந்து நமக்கு உப்பியும் வரும், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. சால்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். சால்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவு ராகி மாவு 2 மாவு நல்லா அந்த உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த உப்பு வந்து நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூரி மாவு பசைகிற மாதிரியே தானுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்கன்னா லூஸாக இருக்கக்கூடாதுங்க. பூரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் டைட்டாக தான் பண்ணிடணும், லூஸாக பண்ணிக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, இது கொஞ்சம் கெட்டியாக பண்ணிக்கணுங்க. அவ்வளோதாங்க, நல்லா பசஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு மாவு பசஞ்சிடுச்சுங்க. இப்படி அமுத்துனா உங்களுக்கு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கணுங்க. அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இதுக்கு நம்ம ஒரு மசாலா செய்யணும் இல்லைங்களா, இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா பண்ணிடலாம். மசாலா நம்ம தாளிச்சுட்டுலாங்க. அதுக்கு இந்த புளிக்கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் காய்ச்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிச்சதும் நம்ம பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துக்கிறேங்க. வெங்காயம் 2 ஊற்றி சேர்த்துக்கலாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து நான் ஒரு 10 மிளகாய் சேர்த்துருக்குறேன். அப்புறம் இஞ்சி வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு வரமிளகாய் ஃப்ளேவர் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இது வதங்கினது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குங்க நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து குழஞ்சி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வதக்கணுங்க. இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகுங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து நமக்கு மசாலா எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 2 டம்ளர் சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. இந்த மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. இந்த கடலை மாவு வந்து கட்டி இல்லாமல் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த சமயம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கடலை மாவு வந்து நம்ம எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ இதை ஊற்றிடலாம். இது கூட வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க. அடுத்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம இதை ஊற்றணுங்க. கலக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம கலந்து விட்டுட்டு இருந்தால் கலக்காம விட்டோம்னா கெட்டி ஆயிடும். பார்த்திங்களா, இப்போ ஊற்ற ஊற்ற கெட்டி ஆகிடுச்சு. மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க.
இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு சேர்த்துட்டுங்க. கடலை மாவு பச்சை வாசம் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. நம்ம கடலை மாவு சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க வச்சோங்க. கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கடலை மாவில் இருக்கிற பச்சை வாசம் எல்லாம் போய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம பூரிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து உருண்டை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த பூரி மாவு தேய்க்கிறதுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணி தேய்ச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம பூரி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா உப்பி வருது பார்த்தீங்களா? பாருங்கள், பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ராகி பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கான உருளைக்கிழங்கு போடாமல் பொட்டேட்டோ சேர்த்தாமல் நம்ம வந்து ஒரு ஆனியன்லேயே மசாலா பண்ணியிருக்கிறோம். இது சூப்பராக வந்திருக்குதுங்க. இந்த ரெசிபி நீங்கள் கட்டாயம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ராகி பூரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பூரி வந்து கோதுமை மாவு பூரி எப்படி இருக்குமோ அதை விடவே கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக தாங்க இருக்குது ராகி பூரியில் பார்த்திங்கன்னா. உருளைக்கிழங்கு மசாலா அப்படி தாங்க. நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வந்து பூரிக்கு செய்யும்போது பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் பெரியவங்களா இருக்கட்டும், உருளைக்கிழங்கு சேராதவங்களா இருக்கட்டும், பூரி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். நம்ம இந்த மசாலாவும் சாப்பிடணும்னு தோணும். அப்போ உருளைக்கிழங்கு போட்டு நம்ம செய்யும்போது, உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சேராதுங்க. ஏப்பமா வரும், ஜீரணம் ஆகலைங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெறும் ஆனியன் சேர்த்துங்க. இதே மாதிரி மசாலா நம்ம அந்த மசாலா எப்படி செய்வீங்க, உருளைக்கிழங்கு மசாலா அதே மாதிரி தான் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆனியன் மசாலா மாதிரியே தெரியாதுங்க. நம்ம உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி தான் தெரியுங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராகி பூரி வந்து வித்தியாசமாக இருக்காது. இந்த வெறும் ஆனியன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா அதுவும் வித்தியாசமாக தெரியாது உங்களுக்கு. எல்லாமே நம்ம எப்படி கோதுமை பூரி பண்ணி உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறோமோ அதே டேஸ்ட்டு, அதை விட ஒரு மடங்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் டேஸ்ட் இருக்குதுங்க. நீங்கள் கட்டாயம் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாவை ஃபுட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முன்னாடி போட்ட ரெசிபி வீடியோ எல்லாம் பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.